சந்தோஷமா ஒரு கூட்டத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறவங்ககிட்ட, "உனக்கு எவ்ளோ கடன்?" அப்படின்னு அந்த கடன்ங்கிற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணும்போது, அந்த சந்தோஷம் எல்லாம் காணாம போயிர்ற மாரி ஒரு ஃபீல் அவங்களோட ஃபேஸ்ல நம்ம பார்க்க முடியுது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நாட் பாசிபிள் அப்படின்னே சொல்லலாம். ஆனா, கடன் இருக்கு அதனால என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. அத பிளான் பண்ணி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து மெயினு. கடன் அப்படிங்கிறது வந்து பெர்சனுக்கு பெர்சன் மாறும். ஒரு சிலவங்க வந்து எனக்கு வந்து வெளிய தெரியக்கூடாது எனக்கு கடன் இருக்கிறது. நான் அதுக்காக எனக்கு பணமும் தேவை இருக்கு. நான் பேங்க்ல வந்து லோன் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில பெர்சன்ஸ் அதிக வட்டியா இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிறங்க. இன்னொரு பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பேங்க்குக்கெல்லாம் வேண்டாம். அங்கெல்லாம் வட்டி அதிகமா இருக்கும். எனக்கு அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு ரூ. 1 வட்டிக்கு, ரூ. 2 வட்டிக்கு இந்த மாரி குடுக்குறவங்க இருந்தா எனக்கு ஃபைன் அப்படிங்கிற இந்த மாரி 2 விதமான பெர்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ, அது நம்ம எப்படி வாங்குறோம், எப்படி நம்ம இருக்கணும்னு நெனைக்கிறோமோ, அத பொறுத்து அந்த கடன் நம்ம எங்க வாங்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ, நம்ம தான் நெனைச்சுக்கிறோம், பெரிய இடங்கள் எல்லாம் கடன் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிலங்க வேணா இருப்பாங்களே தவிர, ஆனா 90% அவங்களோட பிசினஸ்க்காகவோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து கடன் பட்டு தான் இருப்பாங்க. அதனால கடன் இல்லாத மனுஷங்க அப்படிங்கிற சொல்லி யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கடன் இருக்குது அப்படின்னா, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லா எடுத்துக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டூ ஜெயஸ் லைஃப். இப்ப வீடியோக்குள்ள போயிரலாங்களா? நம்மளோட இன்கம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பிளான் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு ரூ. 30,000 மாசம் இன்கம் வருது அப்படின்னா, அத வந்து 10,000க்கு வந்து நம்மளோட வீட்டு செலவுக்கு எடுத்துக்கலாம். வீட்டு செலவு அப்படிங்கும்போது, நம்மள கிராசரிஸ், அதுக்கப்புறம் கேஸு, பாலு இந்த மாரி ஒரு சில விஷயங்களுக்காக டெய்லி நீடு இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக ரூ. 10,000 நம்ம வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடன். 2வது வந்து வர்றது கடன் தான். அதுக்கு வந்து ஒரு ரூ. 6,000 ஏன்னா, நமக்கு தெரியும். நம்மளுக்கு இவ்வளோ தான் சம்பளம். நம்மனால இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ணி ஒரு கடன வாங்க முடியுங்கிறது நல்லாவே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ, நீங்க வேணாலும் பாருங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல்ல ரூ. 200 சம்பளம் இருக்கும்போது, நீங்க அதுக்கு தகுந்த மாரி ஒரு கடன் வாங்கியிருந்திருப்பீங்க. ரூ. 500 சம்பளம் வந்ததுக்கப்புறம், அதுக்கு தகுந்த மாரி ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா, நம்மளுக்கு தெரியும். நம்மனால எவ்வளோ பண்ண முடியும், எவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ, அதுக்காக ஒரு ரூ. 6,000 எடுத்து வச்சுக்கலாம். 30,000 ஒரு பேக்கேஜ் அப்படின்னா, 10,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு செலவுக்கும் 6,000 வந்து கடனுக்கு எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது 5,000 நம்மளோட குழந்தைகளுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும். இல்ல அப்படின்னா, குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தேவைகள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்க செய்யும். மெடிக்கல் அந்த மாரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள். அதுக்காக கண்டிப்பா எடுத்து வச்சு தான் ஆகணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல சொல்றேன். இப்படியெல்லாம் நாங்க எப்படி பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஐடியா. இதுல நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ, அப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ₹4,000 நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுலயே நம்ம சேவிங்ஸ பண்ணணும் அப்படிங்கனாலும், சேவிங்ஸ பண்றது அது நம்மளோட சாமர்த்தியம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 3,000 நம்மளோட பெர்சனலு, ஸ்மால் நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தப்பு கிடையாது. எப்பாவது ஒரு நாள் இல்ல, எப்பவோ ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஃபைன் அப்படிங்கிற மாரி தான். கடன் இருக்கு அப்படிங்கிறக்காக எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது இல்லைங்களா? அதுக்காக சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். கர கடன குறைக்கணும் அப்படின்னா, ஒரு பிராக்டிகலான ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சிருப்போம். அந்த மாரி கடன வந்து ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். கிரெடிட் கார்டோ, இல்ல ஆப் லோனோ இந்த மாரி இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி வெளிய வரணும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். சின்ன சின்ன கடன்கள எல்லாம் முதல்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மோட்டிவேட் வரும் நம்மளுக்கு. நம்ம வந்து ஒரு 5 பேத்துக்கு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கவுண்ட் வச்சிருப்போம்ன்னு வையுங்களேன். பெரிய கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அத அடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது 5லயே இருக்கிற மாரி இருக்கும் அந்த நம்பர். குறையல அப்படிங்கும்போது நமக்கே வந்து டவுன் ஆகுற மாரி இருக்கும். இதே சின்ன சின்ன கடன ஃபர்ஸ்ட்டு அடைச்சுட்டு வாங்க. 5ல 4 5ல 1 அடைச்சு 4 தான் இருக்கு. அப்புறம் 3 தான் இருக்கு. 2 தான் இருக்குன்னு நமக்கு ஒரு மோட்டிவேட் வந்து வரும். எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது ஹோம்மேட் ஐட்டம்ஸோ, இல்ல ஆன்லைன்ல ஏதாவது ஒர்க் பண்றதோ, இல்ல டெய்லரிங்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள வச்சு ஒரு குட்டி குட்டி கடன் அடைக்கிறதோ, இல்ல வீட்டுக்கு ஹெல்ப் பண்றதோ, அந்த மாரி வச்சுட்டோம் அப்படின்னா, இன்னுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாரி இருக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இல்லங்க பணம்லாம் இருக்குது. ஆனா அந்த டைமுக்கு வந்து நான் மறந்தர்றேன். சீட்டு கட்டுறதோ, இல்லன்னா ஈபியோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் மறந்தர்றேன். அத வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஃபைனோடயே கட்டிட்டு இருக்கிற மாரி இருக்கு அப்டின்னா, நம்மளோட அக்கவுண்ட்ல இப்ப எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரூ. 5 இருந்தாலும் சரி, ரூ. 500 இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி. அதனால ஆட்டோ டெபிட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளால லேட்டா ஃபீஸ் கட்டுறோம், இல்ல லேட்டா ஏதாவது பண்றோம், அதுக்காக ஃபைன் கட்டுறோம் அப்படிங்கிறத அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஃபேமிலியா இருந்து ஒரு வேலைய நம்ம செஞ்சா மட்டுமே இது எல்லாமே பாசிபிள். ஒரு ஆள் வந்து செலவு பண்ணிட்டு நம்ம பேச்சையே கேட்காம, "நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது?" அப்படின்னு இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். எதுவுமே கண்டுக்காம உன்னோட பாட்டுக்கு நீ இரு அப்படிங்கும்போதும் ரொம்ப கஷ்டம். இல்ல உன்னோட பணம், என்னோட பணம்னு பிரிச்சு பேசினாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுல வந்து ஃபேமிலி இன்வால்வ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேரும் சேர்ந்து குரோ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்கனால மட்டும் தான், எவ்வளோ கீழ இருந்தாலும் சரி, குடும்பத்த மேல கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஒரு ஆளு நெனச்சா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறது இல்ல. நெறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்குது. அ எ ஒரு டேபிள் போட்டு பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைகிட்டயும் சொல்லணும். நம்ம வந்து இந்த மாசம் நம்மளுக்கு சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்னர் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னாலே கடன் வந்து பாதி வந்து தானாவே குறைய ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா, அவரு கஷ்டப்படுறாரு, நானே ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒய்ஃபும், அவளுக்கும் இவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாரி நம்மளும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்மளுக்கு அவ சப்போர்ட் பண்றாங்கிற ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னாலே, அது வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அவுட்டிங் போறது, ஓடிடி, அவுட் சைட் ஃபுட் இந்த மாரி நெறைய ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கிற அடிக்கடிக்கு போற மாரி உங்களுக்கு ஃபீல் இருக்குன்னா, அத பாதியா கம்மி பண்ணீங்கன்னா, ஒரு மாசம் ரூ. 500 வந்து ஸ்ட்ரிக்ட்டா சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாரி காசெல்லாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துல ரூ. 6,000 நம்மளுக்கு ஏதாவது ஒரு டோக்கன் அமௌண்ட்டாவாவது அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்க தான் போகுது. அமௌண்ட் அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் நமக்கு வீண் பண்ண போறது கிடையாது. வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரூ. 6,000 வரும்போது நம்ம வேண்டாம் அப்படின்னா சொல்ல போறோம். இது சின்ன அமௌண்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ கடன் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம துவண்டு போகணும், சோர்ந்து போகணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் கிடையாது. அதிலிருந்து நம்ம எப்படி வெளிய வரோம், அதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் பொறுப்புகள கத்துக்கிறோம், நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து இந்த கடன் கத்துக் கொடுக்குது. ஸோ யாருக்குமே கடன் இல்லாத லைஃப் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.